ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முல்லைஸ் கிச்சன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செய்ய போகிறோம். அண்ட் அதுக்காக க்ரீம் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதான் சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணியும் அதுக்காக ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நாங்கள் என்றைக்கு செஞ்சோம் அப்படின்னா மாட்டு பொங்கலுக்கு செஞ்சோம்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ லேட்டாக வரும். ஓகே, எனிவேஸ், ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வருவீங்க, ரொம்ப ஹாப்பியாக மாறுவீங்க, உங்கள் லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுக்காக நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த கேக்கில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கணும். ஆக்சுவலி கையில் பண்ணுறதுனால இந்த க்ரீம் டெக்ஸ்சர் மட்டும் வரல ஆக்சுவலி. ஆனால் யூஸ் பண்ணல இந்த க்ரீம் ஆக்சுவலி. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நாங்கள் வேறு கேக்குக்கு இது யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். அண்ட் அதை டபுள் பாயில்ட் மெத்தடில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம், சாக்லேட் நல்லா டபுள் பாயில்ட் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக தெரியும். ஓகே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் பேஸில் வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஹீட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 2 முட்டையை உடச்சிக்கலாம். 2 முட்டையை உடச்சிட்டு அதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இது அந்த க்ரீம் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல, இதுதான் அந்த க்ரீம். முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெஷ் க்ரீம், கொக்கோ பவுடர்லாம் போட்டு பண்ணிடலாம், அந்த க்ரீம் இது. ஓகே, அதுக்கப்புறம் முட்டைக்கு நம்ம கேக் செய்கிறோம். ஓகேவா, கேக்குக்காக பட்டரை உருக்கிட்டுருக்கேன். பட்டர் கூட 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு சேர்த்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை என்ன பண்ணணுன்னா நம்ம பீட் பண்ணிகிட்டு இருக்க எக்கோடு ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா, அதுக்காக நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பாதியாக எடுத்துருப்பேன். வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை. ஓகேங்களா, இப்போ அது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்று, கை தான் ரொம்ப வலிக்குமே ஆக்சுவலி. ரொம்ப வலிச்சுது. நானும் அம்மா மாற்றி இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா, நல்லா திக்காக வரணும். அந்த பேட்டர் அந்த முட்டை ரொம்ப கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக, டேபிள் ஸ்பூனில் வேணாம், கொஞ்சமாக நம்ம சோடா மாவு, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொக்கோ பவுட்ரு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒன்றுமே இல்லை, கை மட்டும்தான் வலிக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட அந்த பீட்டர் மிஷின் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் யூடியூப் பார்த்தா கொஞ்சம் செஞ்சோம். கொஞ்சம் இல்லை, முழுசாகவே யூடியூப் பார்த்தா செஞ்சோம். அப்புறம் அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ எவ்வளோ சூப்பராகிடுச்சு. நம்மளுக்கான பேட்டர் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. நல்லா அந்த சுகர் டேஸ்ட் எல்லாமே
பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு பாத்திரத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பட்டர் கொஞ்சம் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டை வந்து அதில் போட்டுடலாம். கீழே வச்சு பட்டர் ஷீட்டை வந்து போட்டுடலாம். பட்டர் ஷீட்டை வந்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த பேட்டரை வந்து கொஞ்சம் இதில் வந்து ஊற்றிக்கலாம். பட்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பட்டர் வேணுமோ கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டால் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் வெளியே. ஆக்சுவலி ஓகே, நாங்கள் குட்டி பாத்திரத்தில் தான் செய்கிறோம். 2 குட்டி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா வந்து ஒன்று வந்து ஒருத்தவங்களுக்கு கேக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வச்சுருக்கோம். இதுதான் ஆக்சுவலி வந்து கொடுக்க போகிறது. ஓகேங்களா, அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டோம். அது வந்து வீடியோவில் கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து நம்ம முன்னாடியே வந்து இதை வந்து பேக் பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து ஒரு சட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு வந்து அது உள்ளே வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. அப்புறம் வந்து அதை வந்து அதை ஆற வச்சு எடுத்து அதெல்லாம் வீடியோவில் வந்து கவர் ஆகலை. எனிவேஸ் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீம்லாம் அதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கணேஷா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து சுகர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சர்க்கரை தண்ணி வந்து இதுவில் கேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண பிறகு வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னே. நான் எந்த பேக்கிங் கிளாஸ்க்கோ எதுக்குமே போகலை. சும்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஓகே, கமெண்ட்ஸில் என்னை திட்டாதீங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம அந்த சாக்லேட் கணேஷா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நல்லா ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் முன்னாடியே ஒன்று வந்து சாம்பிளாக செஞ்சு பார்த்தோம். சாம்பிள் கேக் மாதிரி செஞ்சு பார்த்தோம். செஞ்சு பார்த்துல என் அண்ணன் சொன்னால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இதில் ஸ்வீட் கம்மி பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் இந்த சாக்லேட் தனியாக எடுத்தும் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ரொம்ப யம்மியான கேக் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் மேலே சாக்லேட்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஏதோ வச்சு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டெக்கரேஷனை வந்து நான் பண்ணி இது என்னென்னா என் அண்ணனோட பையனுக்காக செஞ்ச கேக்கு. அவன் வந்து 3 மந்த் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதனால் அவனுக்காக இது கேக் செஞ்சோம். டேஸ்ட் வைஸ்